நீங்கள் கொடுத்தனால இந்த காலை வேலை கரண்டி சுத்திக்கிறோம். இந்த வேலையில் நாங்கள் நோக்கி பார்க்கவும் துதிக்கவும் பாடவும் கர்த்தர்களுக்கு கொடுத்த பெரிதான ஈவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எடுத்த எல்லா துதி பலிகளையும் சோதர பலிகளையும் கர்த்தர் நீர் உங்களுடைய சமூகத்தில் சுகந்த வாசனைக்கு எடுத்துக்கொண்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள வேலைகளிலே எங்களோட பேசும் ஆண்டவரே, இதுவரை பேசின கர்த்தர் இனி நம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோட பேசும், எங்களுக்கு ஊழியம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் செய்தருளுவீராக. ஆண்டவரே, வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் நிறைத்து அனுப்புவீராக. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஊழியம் செய்யும் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு செய்தருளுவீராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் மகத்துவான நன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வந்து சேரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரும் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்கும்படி வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாக கொடுப்போம். இவைகளை அறிக்கை செய்து கொடுப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் எனக்கு விதையை கொடுத்து என் நீதியின் விளைச்சலை அதிகமாக்குகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆமிக்கை குலுக்கி சரிந்துள்ளபடியாய் மனிதர்கள் என் மடியிலே போடுவார்கள் என்று. நான் கர்த்தருக்காக தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்கும்போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆசீர்வாதத்தை என் மீது வருஷிக்க பண்ணுகிறார். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாக உற்சாகமாக கர்த்தருக்கென்று தருகிறேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிற நான் பெருக அறுப்பேன். இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காகவும் நான் அதிகமாக விதைக்கிறேன். கொடுப்போம். கொடுத்து கொண்டே அறிவிப்புகளை கவனியுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் இங்கு 10 மணிக்கு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், அநேகரை அழைத்து வாருங்கள். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களிலே ஜெப கூட்டங்களும் உபவாச கூட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். சபையில் நடைபெறுகிற சிறுவர்கள் ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் மாதம் வழக்கமாக சொன்னபடி 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய புஸ்தகங்கள் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. படியுங்கள், படித்து ஆயத்தமாகுங்கள். இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, போன வாரம் காலையில் அறிவிக்க வேண்டியது மறந்துட்டேன். ஈவினிங் சொன்னேன். ஈவினிங் ஒரு சிலர் வந்திருந்தீங்க, நிறைய பேர் வரல. அதனால் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அடுத்த மாதத்துலேருந்து ஒரு இசை பள்ளி நடத்தலாம் என்று இருக்கிறோம். ஆமாம், நிறைய பேர் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே 2 சப்ஜெக்ட் நடக்கும். ஒன்று வாய்ப்பாட்டு, இன்னொன்று கீபோர்டு. ரெண்டுமே வாய்ப்பாடு எதுக்குன்னா, நீங்கள் நல்லா அழகாக பாடணுன்றதுக்காக. கீபோர்டு என்னென்னா, கீபோர்டு கற்றுக்கிட்டா மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக முதல்ல கீபோர்டு கற்றுக் கொடுக்குறாங்க. 2 விஷயங்களும் நம்முடைய சபையில் மிஸ்டர் வேலன் அவர் பீட்டர் வேலன் அவங்க இருந்து வாரத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஃபீஸ் உண்டு அதுக்கு. அதனால் இலவசம் இல்லை. ஏன்னா அவருக்கும் நம்ம அமௌண்ட்டு கொடுத்தாகணும். கரண்ட் பில் ஆகும், அதுக்கும் நம்ம கட்டி ஆகணும், எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த காரியங்கள் எல்லாமே. அதனால் ஃபீஸ் உண்டு, கண்டிப்பாக உண்டு. வாரத்தில் 2 அல்லது 3 வகுப்புகள் நடைபெற ஆரம்பிக்கும். நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க, இன்னும் பேர் கொடுக்காதவங்க கொடுங்க. மாலை நேரங்களில் அது நடைபெறும். ஃபுல் டே நடக்காது, மாலை நேரங்களில் அது நடைபெறும். அதனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள், பிரயாசம் பண்ணுங்கள். வேறு சபை மக்களுக்கும் இதை குறித்து அறிவிப்புகளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமாம். ஓகே, இந்த வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடுறவங்க யாராவது இருக்கிறீங்களா? திருமண நாள், பிறந்த நாள் இன்னைக்கு தான் பிறந்தநாளா? பர்த்டே 3 ஜெபம் செய்வோம். பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுகின்ற மிஸ்டர் மாதேஸ்வர், மிஸ்ஸஸ் உமாராணி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் அவர்களை ஆஸ்வதிக்கிறோம். கடந்த வாழ்விலே, திருமண வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இனி வருகின்ற வாழ்விலும் திருமண வாழ்விலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சுகத்தையும் சமாதானத்தையும் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே காணட்டும். பொருளாதார விதத்திலே பெரிய அபிவிருத்தியும் காணட்டும் என்று ஆஸ்வதிக்கிறோம். அதே போல் இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற மிஸ்டர் ஸ்டாலின் ஆண்டனி அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் ஜாசிஸ் பிரியா அவர்களுக்காக, பிரியா தரிசினி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்நாளில் கூட இன்னொரு வயதை உடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிகமாக்கி தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும் என்று சொன்ன வார்த்தை உடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னீரே, அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் கூட இதுவரை கண்டதை விட இதிலும் பெரிதான நன்மைகளையும் தங்களுடைய நாளிலே பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, இந்த வாரத்திலேருந்து லைவ் கொடுக்கலான் இருக்கிறோம். மிஸ்டர் ஏனோக், எல்லாருக்கும் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. மிஸ்டர் பிரகாஷ் அவருடைய தம்பி. பிரகாஷ் யாருன்னா நம்முடைய முன்னாள் மூப்பருடைய மருமகன். அவர் அவருடைய தம்பி தான் ஏனோக்கு. அவரும் ஆசிர் ஆட்டோ கன்சல்டிங்னு சொல்லி புதுரோடு பக்கத்தில் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆசிர் டிவின்னு ஒன்று உருவாக்கி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்க ஃப்ரீயாக இலவசமாக பண்ணுறாங்க. அவங்க நம்ம தம்பிக்கு கற்றுக் கொடுப்பாங்க. வாரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லைவை கொண்டு வருவோம். இந்த லைவ் எதுக்குன்னா வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்காக கிடையாது, இங்கே வரணும், முக்கியமாக இங்கே வரணும். அது எதுக்குன்னா ஒருவேளை அதாவது வர முடியாமல், அதாவது தவிர்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்காக சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லுகின்றேன். அதனால் இது தான் வருது. ஹலோ ஜீசஸ், ஹலோ சவுண்டு ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லே சவுண்டு வரல. ஹலோ Jesus, okay. So உடனே praise the Lord, hallelujah, Jesus, okay. எதுக்கு என்று சொன்னால் வீட்டில் உட்கார்ந்து இது பண்ணுறதுக்காக கிடையாது. அது யாருக்குன்னு சொன்னால் முடியாதவர்களுக்காக. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சபைக்கு வந்தே ஆகணும். ஒருவேளை தவிர்க்க முடியாத ஒரு நிலைமையில் இந்த உடலை படுத்த படுக்கையாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த செய்தி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணும்போது திரும்பவும் நீங்கள் கேட்பதற்கு அது யூஸ்ஃபுல்லாகவைகள் இருக்கும். ஒருவேளை நாங்கள் சபைகளே இல்லாத இடங்களில் வாழ்கிறாங்க பாருங்கள், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். வார்த்தையில் வளருவதற்கான ஒரு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை இவைகள் எல்லாமே. ஆமாம். சரி, சிறு பிள்ளைங்க உங்கள் கிளாஸ்க்கு போய்க்குங்க, கீழே போய் நிற்குங்க, இல்லை கீழே நின்றுக்குங்க. டீச்சர் வந்த பிற்பாடு கிளம்பி சொல்லுங்க. மெதுவாக கீழே பார்த்து போகணும். ஓகே, ஜீசஸ் எக்கோ ஆகுது பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை நேராக போவோம். யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும்.
அநேக பல வாரங்களாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய குணாதிசயங்களையும், தேவன் நம்முடைய வாழ்விலே அவருடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றுகிறார், அவர் நம்ப பண்ணின வசனத்தை எப்படி நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றுவதிலே அவர் எப்படி வைராக்கியம் உள்ளவராக, பிடிவாதம் உள்ளவராக கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு என்பதெல்லாம் பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்தில் ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அத்தனை வாக்கு தத்தங்களையும் தேவன் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக தேவன் சொன்னதை செய்கிறவர். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசிப்போம். தேவன் என்னை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிச்சயமாக என்னுடைய வாழ்விலே செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய்த்து போவது கிடையாது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களும் எஸ், அதாவது நோ அப்படின்றது கிடையாது. நிச்சயம் அது நடக்கும் என்பதற்கு அது நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கின்றதாக, தைரியத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அதாவது வேதத்தில் முதல் வாக்கு தத்தம் என்னன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கு தத்தம் ஒரு ப்ராமிஸ் வந்தது, நசுக்குவார்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை வாக்கு தத்தம் என்பதை விட அதற்கு மேலான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஒரு சபதம் மாதிரி, சபதம் மாதிரி. நிச்சயம் இப்படி பண்ணிட்ட, இப்படி செஞ்சிட்ட. ஆதாம்கிட்ட இது சொல்லல, பிசாசுட்டே பேசுறாரு. அவர் உன் தலையை நசுக்கும், உன் தலை நசுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கும், என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் கூட என்னை உயர்த்துவதற்கு தேவனிடத்தில் வைராக்கியம் இருக்கிறது. நிச்சயம் செய்வார். நிச்சயம் ஒரு செய்வேன்னு சொன்ன வசனத்தை செய்வேன் என்று சொன்னவைகளை நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம்னா, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்பதை பார்க்கறதுக்காக நம்ம வரல, என்ன பண்ணுறாங்க என்பதை பார்த்துட்டு போகிறதுக்காக நம்ம வரல. ஏன்னா சில இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, சும்மா தலையை காமிச்சிட்டு வரலாம், அங்கே என்ன நடக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க. சில நேரத்தில் இந்த திருமணங்களில், கிறிஸ்தவ திருமணங்களில் நிறைய இந்த பிற சமயத்தவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி, நம்ம நிறைய இடத்துல கல்யாணத்தை பார்த்துட்டோம், இங்கே கிறிஸ்தவங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க. கிறிஸ்தவங்க மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், பிற சமயத்து மக்கள் நடத்துகிற கல்யாணம் இவங்க எப்படி நடத்துகிறாங்க என்பதை பார்க்கறதுக்காக ஒரு சில கூட்டங்கள் போவாங்க பாருங்க. சில நேரத்தில் சபை கூட சில நேரத்தில் எப்படி ஆயிடுதுன்னா, இங்கே என்னதான் பண்ணுறாங்க, என்னதான் செய்கிறாங்க என்பதை பார்க்கும்படி வருகின்ற ஒரு கூட்டம் கிடையாது. இங்கே ஏன் வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னத்தில் என்ஜாய் பண்ணும்படிக்கு, தேவனுடைய பிரசன்னத்தில் மகிழும்படிக்கு. ஆகவேதான் ஆலயத்தில் அவரோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம், அவரோடு உறவாட வந்திருக்கிறோம். வேதத்தில் அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாள். அவருடைய வாழ்வில் கூட ஒரு துக்கம் அப்படி என்று சொன்னால், குழந்தை இல்லை. சக்காலதிக்கு குழந்தை இருக்குது, இவளுக்கு குழந்தை இல்லை. பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் போய் வேண்டுதல் பண்றா. வேண்டுதல் பண்ணும்போது தன்னுடைய இருதயத்தையே ஊற்றி தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்றா பாருங்க. அப்ப ஏலி என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஆசாரியனாக இருந்த ஏலி இந்த அம்மாவுடைய ஜபத்தை பார்த்துட்டு அந்த அம்மாட்ட சொல்ற ஒரு காரியம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீ வேண்டி கொண்டபடியே உனக்கு அருள் செய்வார், உனக்கு செய்து முடிப்பார். நீ எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணினியோ அந்த காரியம் நிச்சயம் உனக்கு கைகூடி வரும். எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் வந்தியோ அது நிச்சயம் உன் வாழ்க்கை நடக்கும். அதே போல தான் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எந்த தேவைக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு ஏலி மாதிரி, ஏலியன்ஸ் இல்லை, ஏலி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் மாதிரி நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன், நீங்கள் வந்த காரியம் ஒன்றும் வீணாய் போகாது, தோற்று போகாது.
நீங்கள் வந்த காரியம் ஜெயமாக முடியும். தேவனுடைய சமூகம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகவேதான் தேவனுடைய சமூகம் நம்முடைய இருதயத்திலே, தேவ சமூகத்தில் ஊற்றுகிற, தேவ சமூகத்தில் வைக்கின்ற, வேண்டிக் கொள்ளுகின்ற அனைத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய ஒரு சமூகம். இந்த இடத்த தப்பா எழுதாதீங்க. தேவனுடைய ஆலயங்கள் என்று சொல்லும்போது, சபை என்று சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் பொழுதுபோக்குகின்ற இடம் மாதிரி நினைச்சு கொள்ளாதீர்கள். தேவனுடைய சமூகம் என்று சொல்லக்கூடியது என்ன? நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கின்ற ஒரு இடம். தேவனுடைய சமூகம் என்று சொல்லக்கூடியது என்ன? நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, வெறும் வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு போற ஒரு இடம் மட்டும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டது நிமித்தமாக நம்முடைய வாழ்விலே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அத்தனையும் நாம் தேவனுடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் தேவனுடைய சமூகம். நீங்க இங்கிருந்து திரும்பி உங்க வீட்டுக்கு செல்லும்போது, உங்க இல்லத்துக்கு செல்லும்போது நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்னென்ன வேண்டுதல்கள், என்னென்ன விருப்பங்கள், என்னென்ன ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் தெரிவித்தீர்களோ அத்தனை காரியமும் நிறைவேற்ற பெற்றவர்களாக இங்கிருந்து நீங்கள் கடந்து செல்வீர்கள். இன்னும் சொல்ல போனா வெறுங்கையோடு நீங்க திரும்பி போக மாட்டீங்க. சில இடத்துல சில திருமணங்கள்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா கல்யாணத்திலையும் கிடையாது, ஒரு சில கல்யாணத்தில் நல்லா வெயிட்டாகவே கொடுத்து அனுப்புவாங்க. சில கல்யாணத்தில் இது வெத்தலை பார்க்க மட்டும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. சில கல்யாணத்தில் பழம், சில இடத்துல தேங்காய், சில இடத்துல போன வாரத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தோம் பாருங்க, சொல்கிறாரு 50 எத்தனையோ டன் நகைகள், பொன், அதை கல்யாணத்துக்கு வந்துட்டு போனவங்களுக்கு அதை கொடுத்து சென்றாங்களாம் பாருங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன். இப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் கூட இருக்கிறாங்களா? அநேக நேரத்தில் கல்யாணம்னா நம்ம தானே போய் மொய் வைக்கணும். சில பேர் கல்யாணம்னு சொன்னாலே எது சில ஏன் அந்த விஷயத்தெல்லாம் வைக்கிறீங்க கேட்டால், எங்க நாங்கள் நிறைய பண்ணணுங்க, அதெல்லாம் திரும்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சால எடுக்க முடியும். சிலர் அப்புறம் பசங்களுக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க பாருங்க. சரி, பிள்ளைகளுக்கு ஃபங்க்ஷன் வச்சா கூட ஏதோ ஏதோ சரி காரியம் ஏதோ விஷயம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் பசங்களுக்கு ஏன் விஷயம்? ஏங்க எங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, பசங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சாதான் நாங்களாம் நிறைய கொடுத்துருக்குறோம், கொடுத்ததெல்லாம் எடுக்க வேண்டாமா? நிறைய பேர் பாருங்க அப்படி எடை போட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறோம் பாருங்க, தேவ சமூகத்தில் செல்கிற நீங்கள் வெறுங்கையாய் செல்வது கிடையாது. ஏன் சொன்னால், தேவ சமூகம் உங்களை வெறுங்கையாக அனுப்புகின்ற ஒரு சமூகம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் யாருக்கும் கடனாளி கிடையாது. தேவன் யாருக்கும் பேலன்ஸ் வைக்கிறது கிடையாது. எந்த நோக்கத்தோடு, எந்த தாகத்தோடு, எந்த வாஞ்சியோடு, எந்த விருப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒரு காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். ஒரு முறை சாலமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை பார்ப்பதற்கு பல நாட்டு மக்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகிறப்ப தான் எகிப்திலிருந்து ஒரு ராஜஸ்திரீ போகிறா, எத்தியோப்பியா ஒரு ராஜஸ்திரீ போகிறா, சேபாவின் ராஜஸ்திரீ போகிறா பாருங்க. ராஜஸ்திரீ போகும்போது சாலமோன் ராஜா சேபாவின் ஸ்திரீக்கு எல்லாவற்றையும் காமிக்கிறான். தன்னுடைய நாட்டில் இருக்கிற புகழ், தன்னுடைய நாட்டில் இருக்கிற மேன்மை, புகழ்ச்சி எல்லாவற்றையும் காமிக்கிறது மட்டுமல்ல, அவளே ஆச்சரியப்படுறான். சாலமோன், நான் அங்கே எங்கள் ஊரில் கேட்டதை காட்டில் இங்கே பார்க்கும்போது தெரியுது, நான் கேட்டது கொஞ்சம், அங்கே பார்க்கறது நிறையா அப்படின்னாங்க பாருங்க. அந்த அம்மா அந்த ராணியை அனுப்பும்போது சாலமோன் ராஜா வெறுங்கையா அனுப்பல. அந்த அம்மா கொண்டு வந்திருந்தாலும் இங்கிருந்து அனுப்பும்போது, சிலர் வீட்டில் கெஸ்ட்டு போவாங்க பாருங்க, என்னதான் வீட்டுக்கு போனாலும் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் வச்சா லாஸ்ட்டில் ஒரு சர்க்கரையாவது போட்டு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் இப்போ ஏன் சர்க்கரை போட்டு கொடுக்க, ஒரு சர்க்கரை வாங்கியிருப்பாங்க நான் நினச்சேன். அப்புறமா நான் சர்க்கரை அதுக்காக கிடையாது, அது ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சாலமோன் நல்ல ஒரு அருமையான முறையை கையாண்டாரு பாருங்க. இவரும் சேபாவின் ஸ்திரீ மற்ற ஆட்கள் மட்டும் பொருட்களை கொண்டு போலுங்க, பார்க்க போனவங்களுக்கு இவரும் நல்லா பெருசாவே கவனித்து அனுப்பியிருக்கிறார். நல்லா கவனமாக கேளுங்க. இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன்,
கர்த்தர் உங்களை நன்றாக கவனித்து அனுப்புவார். பெருசாவே கவனிச்சு அனுப்புவார். நீங்க நான் வந்தது வேஸ்ட், நான் இங்க வந்தது வீணு என்று சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் செய்வார். நான் வந்தது லாபங்க, நான் வந்தது நஷ்டம் கிடையாதுங்க, நான் இங்க வந்தது ரொம்ப நல்லது சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை அனுப்புவார். காரணம் என்ன? சாலமோனிலும் பெரியவர் ஒருத்தருங்க இருக்கிறார். எங்க சாலமோனே நாட்டில் வந்து பார்த்துட்டு போற ஒரு ஆளுகளுக்கு அவன் நாட்டில் இருக்கிற எடுத்து கொடுப்பான்னா, நம்ம ஆராதிக்கிறவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர். அவர் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் எங்க இருக்கிறாரு என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லி மத்தேயுவில் எழுதி வச்சிருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர், அவரை பார்க்க வந்திருக்கிறோம், அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவர் சமூகத்தில் இருக்கும்படி வந்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், அவர் உங்களை வெறுமையா விட்டுருவாரா? உங்களை அம்மோன்னு விட்டுருவாரா? ஒரு நாள் உங்களை கையேந்தி விட மாட்டார், உங்களை தனிமையாக இருக்க விட மாட்டார். உங்களுடைய கஷ்டங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் தேவன் முடிவு கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் நிரப்பி அனுப்புவது தேவ திட்டமாக இருக்கின்றது. ஆகவே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரும் வெறுமையாய் திரும்புவது கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நீங்கள் திரும்பி சொல்லுவீங்க. அன்றைக்கி நேரத்தில் இப்படி சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சர்ச்சை முடியும் போது நம்முடைய பிதா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அன்பு இதுதானே சொல்லி அனுப்புவீங்க, இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஏங்க அப்படி மட்டும் கிடையாது, சும்மா சர்வ சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. தேவன் ஒரு காரியம் சொல்கிறாருன்னா ஏதோ சும்மா ஏதோ வார்த்தை ஏதோ அவர் வாய்ச்சாலம் பண்ணுறாருங்க, எல்லாம் அவர் சும்மா பேசுவாருங்க, அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் வெறும் பேசுறது மட்டும் கிடையாது, செய்கிற தேவன். அவர் என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்கு தத்துவத்தையும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த சமூகம் சாதாரண ஒருத்தருடைய சமூகம் கிடையாது. இந்த இடம் சாதாரணமான ஒருத்தருடைய இடம் கிடையாது, விலையேற பெற்றோருடைய இடம். ஆமென். எங்கோ 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் உரமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்துலலாம் நான் இருக்கிறேன், நான் வருவேன், நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுகிற தேவனுக்கு முன்பாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளை தெரிந்தவர், நம்முடைய எண்ணங்களை தெரிந்தவர், நம்முடைய யோசனைகளை அறிந்தவர். உலகத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டும் காணாதவர்கள் மாதிரி போயிடுவாங்க, தெரிஞ்சு தெரியாதவங்க மாதிரி ஆக்ஷன் பண்ணுற ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு தேவன் அவர் கண்டும் காணாதவர் போல போகிறவர் கிடையாது. தேவன் நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே இங்க வந்திருக்கிற நாம் தேவனுடைய பிரசன்னம் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இருந்தாலே அங்கு அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறினாலே அவருடைய அற்புதங்கள் அதிசயம் நிறைவேற ஆரம்பிக்கும். சொல்லப்போனா நம்ம இதோட கனெக்ட் ஆகிருக்கிறோம்னா தேவனுடைய அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் நாம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை தரிசிக்கின்ற ஒரு பக்தர்கள் அல்ல. அன்றைய இடத்துல கோயில் சபைன்னு சொன்னாலே பக்த கோடிகள் வருகின்ற ஒரு இடம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நல்லா கவனமாக, நம்ம பக்த கோடிகள் அல்ல, போய் கும்பிட்டு வர்றதுக்கு பக்த கோடிகள் அல்ல, சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு வர்றதுக்கு நம்ம பக்த கோடிகள் அல்ல, தகப்பனை பார்க்க வந்திருக்கிற பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் பக்த கோடிகள் அல்ல. சொல்லுங்க, நான் இயேசு பக்தன் அல்ல, நான் அவருடைய பிள்ளை, அப்பாவை காண வந்திருக்கிற பிள்ளைகள். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளை காண்பதற்கு அப்பாவும் ஆவலா இங்க இருக்கிறார். அப்பா வேற எங்கேயும் இல்லை, அப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். இது அப்பாவின் சமூகம். ஒரு பாட்டு பண்ணோம், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் வந்திருக்கிறோம். இந்த இடம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. அப்பாவுடைய சமூகம், அப்பாவுடைய பிரசன்னம், அப்பாவுடைய கிரியைகள் அழைப்பிக்கப்படுகின்ற ஒரு இடம். ஆகவே இந்த இடத்துல தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார், அப்பாவை கனம் பண்றவங்களுக்கு இறங்குகிறார் என்று போடப்பட்டிருக்குது. ஆக நான் சொல்றேன், அப்பாவுடைய இரக்கத்தையும் தயவையும் கிருபையும் பார்க்கின்ற ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் அப்பா அப்படி கூட்டமாக ஆசீர்வதிக்கிறது கிடையாதுங்க. நம்ம நினச்சிருக்கோம் இது அப்படியே கூட்டத்தில் கூட்டமாக சொல்லுவாங்களோ, ஒரு சில வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ கூட்டத்தில் கூட்டமாக அப்படி வீசிட்டு போகிறவர் கிடையாது. நம்ம அப்பா
இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக அறிந்து வைத்திருக்கிற தேவன். உங்களை பற்றி எல்லாம் தெரியும். உங்கள் பேர் என்ன நீங்கள் சொல்கிறாங்களே, சில ஏஐ சில இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுதுங்க. சில பேர் சொல்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன், அந்த டெக்னாலஜிக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய டெக்னாலஜிக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா டெக்னாலஜி எங்கேருந்து வந்திருக்குன்னா அப்பாவுடைய ஞானத்திலேருந்து வந்த டெக்னாலஜி. அதெல்லாம் பிசாசு எடுத்து அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய காரியங்கள் செயல்படுத்துவதற்காக அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இது யாருக்காக தேவன் இந்த டெக்னாலஜிலாம் கொண்டு வந்தார்னா அப்பாவுக்காக, அப்பாவின் பிள்ளைகளுக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, தேவ ராஜ்ய வளர்ச்சிக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம அப்பாவுடைய இடத்துக்கு வந்திருக்கிறோம், அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படி கூட்டத்தோடு கூடமா அப்படியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறவர் கிடையாது. இங்கே கூட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பொதுவாக ஆசீர்வாதத்தை சொல்லுவோம் இல்லைங்களா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியம் இடத்துல பாதுகாப்பும் பராமரிப்பும் என்றும் என்றும் நம்ம அப்படி காமனாக பொதுவாக சொல்லுவோம் ஆசீர்வாதங்கள். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நான் உங்களை ப்ளஸ் பண்ணும்போது கூட காமன் பொதுவாக கையை உயர்த்தி இப்படி கை உயர்த்தும் போதே பொதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அப்பா காமனாக பொதுவாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் இன்னைக்கு பக்தர்கள் இந்த இடம் பக்தர்கள் கடவுளை தரிசிக்கிற ஒரு இடம் அல்ல, பிள்ளைகள் தகப்பனாகிய தேவனை பார்க்க வந்திருக்கிற ஒரு இடம். எப்படி இருப்போம், பக்தர்கள் தரிசிக்க போகிற ஒரு இடம் இருக்கும், எப்படி இருக்கும், பிள்ளைங்க அப்பாவை பார்க்க வர எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர்லாம் பாருங்கள், அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாலே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். அம்மா வீடுனாலே அப்பா வீடுனாலே பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளவு. சில பேர் நினைக்கிறாங்க, ஐயோ வராமல் இருந்தால் பெட்டருங்க எங்கள் வீட்டு. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான தேவன், உண்மையான அப்பா ஒரு நாள் அப்படி நினைக்கிறது கிடையவே கிடையாது. ஆகவே தேவனுடைய சமூகம் அப்பாவை பார்க்கிற ஒரு இடம், அப்பாவோடு உறவாடுகின்ற ஒரு இடம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இது பக்த கோடிகள் போகின்ற ஏதோ ஒரு ஆலயம் மட்டும் கிடையாது, அப்பாவோடு உறவாடுகின்ற தேவ சமூகம். யூதர்கள் இந்த சமூகத்தை அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த இடத்த சபை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்த அவங்க எப்படி அழைப்பாங்கன்னா, பரலோகமும், அதாவது பரலோகமும் வானமும் பூமியும் சந்திக்கின்ற ஒரு இடம். சொல்லுங்க, பரலோகம், வானம், பூமி இவைகளெல்லாம் சந்திக்கின்ற ஒரு இடம். எந்த இடம் தெரியுமா? இந்த இடம். இந்த இடம் என்ன இடம்? அதாவது பரலோகம் எல்லாமே கனெக்ட் ஆகிற ஒரு இடம். பரலோகம், வானம், பூமி எல்லாமே கனெக்ட் ஆகின்ற ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். தேவனோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி ஒவ்வொரு சிக்னலோடு சில டவர் சில டவரோடு சிக்னல் கனெக்ட் ஆகுதோ, அதே போல் தேவனோடு இன்றைக்கு நாம் கனெக்டில் இருக்கிறோம், உறவிலே இருக்கின்றோம். ஆகவே இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனதிலே தேவன் பேசி கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். இந்த விஷயத்தெல்லாம் தேவன் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்னாடி செல்லுகின்ற தேவன் நம்மிடத்தில் பேசும்போது மொத்தமாக இன்றைக்கு இங்கே இருக்கிற நம் எல்லாரோடும் தனித்தனியாக இடைப்படுகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் பேசும்போது, தேவனுடைய வார்த்தை வரும்போது, இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் தவற விட்டு விடவே கூடாது. இந்த இடத்துல அப்படியே போயிடக்கூடாது. இந்த இடம் நல்லா அப்படியே உட்காந்துட்டு, வீட்டில் ஃபேன் இல்லைங்க, இங்கே உட்காந்தா கொஞ்சம் ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு போகலாம், ஏசி காற்றுல உட்காந்துட்டு போகலாம், அப்படி கிடையாது பாருங்க. அப்படி வந்துட்டு போகிற ஒரு இடமாக இதை எடுத்துக்கொள்ள கூடாது. நான் சொல்கிறேன், இங்கே வர நீங்கள் தேவன் சொல்கிற எந்த ஒரு காரியத்தையும் தவற விட்டு விடாதீர்கள். ஆமென். தேவன் இன்றைக்கும் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் இன்னொரு உலகத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹெவன், பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆகவே பரலோகம்
நமக்காக இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா, இனிமே தான் உங்களுக்காக பரலோகம் ஏதோ ஒன்று செய்ய போகிற இடத்துக்கு வரல. பரலோகம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன? இட் இஸ் டன். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முடித்தேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். என்ன, இது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பேசின 7 வார்த்தையில் ஒன்றுன்னு நீங்க நினைச்சிடாது, அது மட்டும் நினைச்சிடாதீங்க. இதில் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது, ஏராளமான நல்ல அர்த்தங்கள் இதில் இருக்கின்றது. தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். நமக்காக தேவனாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்ம எங்க இருக்கிறோம்? எந்த இடத்துல இருக்கிறோம்? எல்லாவற்றையும் செய்து முடித்த கிறிஸ்துவுக்குள் நாம் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். அவருக்குள்ள நம்ம ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல் தான் மன்னிக்கப்பட போறீங்கன்னு கிடையாது. ஐ எம் ஆல்ரெடி ஃபர்கிவன். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, இனிமேல் தான் கர்த்தனை மன்னிக்க போறாருன்னு கிடையாதுங்க. ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் நீங்க மன்னிக்கப்பட்டவனா உட்கார்ந்து இருக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே மன்னிப்பு முடிந்திருக்கிறது. நமக்காக கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. மன்னிப்பு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பைபிள் போடப்பட்டிருக்கு ஒரு இடத்துல, எபிரேய ஆக்கின்னு சொல்றாரு, தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? சர்வ சங்கமாகிய சபையின் எடுத்திருக்கும். சர்வ சங்க பரலோகத்தில் பேருந்திருக்கிற சர்வ சங்கமாகிய சபையின் எடுத்திருக்கும். ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இது ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம். யாருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம்? கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம் இந்த இடம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் வந்து ஏதோ அப்படி தானே நடக்கல. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அதுதான் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் போது, காலையில் எழுந்திருக்கும் போதெல்லாம் எந்த மனநிலையோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்ற ஒரு விசுவாசத்தோடு எழுந்திருக்க வேண்டும். என்ன செய்ய போறாரு? இன்னைக்கு சில பேர் எழுந்திருக்கும் போது, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு தெரியலையே பிரதர், எப்படி இருக்கு தெரியலையே பாஸ்டர், அந்த நாள் எப்படி இருக்குன்னு தெரியலீங்களே. ஒரு நாள் அப்படி எழுந்திருக்காதீங்க. இன்னைக்கு இந்த நாள் எப்படி முடியும்னு தெரியலையே, இன்னைக்கு இந்த நாள் என்ன நடக்கும்னு தெரியலையே, இன்னைக்கு இந்த நாள் என்ன ஆகும்னு தெரியலையே, அப்படிலாம் எழுந்திருக்காதீங்க. ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போதெல்லாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து எழுந்திருங்க. கல்வாரி சிலுவையிலே எனக்கான எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்ட இடம். கல்வாரி சிலுவையிலே என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட ஒரு இடம். அதுதான் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மன்னிப்பு மட்டுமல்ல, அவர் இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். அவர் இரத்தத்தினால் நம்மை தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆகவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, கழுவப்பட்டவர்களாக இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதுதான் ஃபினிஷிங் ஒர்க்கில் உட்கார்ந்துருக்கிறோம். கல்வாரி சிலுவை முடிக்கப்பட்ட இடத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். வந்து அவருடைய அன்பு அறிவு கெட்டாதது, அவருடைய அன்பு ஆழமானது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை உணரணும். இந்த உணர்வு தான் நமக்கு முக்கியம். இதை வந்தோம் போனோம் என்று அல்ல, உணர வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். உணர்வது மட்டுமல்ல, தேவன் நமக்காக என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஆம் என்றும் ஆமென் என்று சொல்ல வேண்டும், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். தேவன் இதற்காக பெரிய கிரயத்தை கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய அன்பு அதிகமானது, தேவனுடைய அன்பு ஆழமானது. ஆமென். ஆக தேவ பிள்ளைகளே, அவருடைய அன்பு நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. சில பேர் சொல்லுவாங்க, அவருடைய அன்பை மட்டும் பேசினா போதுங்க அப்படின்னுவாங்க.
அவருடைய அன்பு மட்டும் இல்லைங்க, அவருடைய கோபத்தையும் பேசி ஆகணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் வந்து ஏஎஃப்டினாலே அவர் நல்லவர் என்பதை பற்றி மட்டும்தானே போதிப்பாங்க நினச்சிட்டு இருந்தேன். இல்லைங்க, அவருக்கு இன்னொரு சைடு இருக்குது. நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் போதிச்சுட்டு போகக்கூடாது. அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. தேவன் கோபம் உள்ளவர் கூட. என்ன இப்படி சொல்கிறீங்க? தேவன் கோபம் உள்ளவர்னு சொல்லுங்க. ஆமாம், அவர் கோபம் உள்ளவர் தான். சில சொல்ல தண்டனையை பற்றிலாம் பேச வேண்டாமாங்க, பனிஷ்மெண்ட்டை பற்றியெல்லாம் பேச வேண்டாமா, கர்த்தர் தண்டிக்கிறார் என்பதெல்லாம் பற்றி பேச வேண்டாமா? சில பேருக்கு என்ன சந்தோஷம், இப்போதாயா நீ பெந்தேகோஸ்து ஆள் மாரி பேசுகிற, இவள் நாள் ஏஎஃப்டி ஆள் மாரி பேசியிருந்த, இப்போ ஒரு வாரமாகவே பார்த்துட்டு இருக்கிறேன், நீ ஏதோ பெந்தேகோஸ்து ஆளாக மாறிட்ட போல. இல்லைங்க, அப்பையும் பெண்டிகாஸ்ட் தான், இப்பயும் பெண்டிகாஸ்ட் தான், எப்போவும் இதில் தான் இருப்போம். ஆனால் என்ன சொல்ல வரோம், அவருடைய இன்னொரு பக்கம் இருக்குது, அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர்லாம் சொல்கிறாங்க, ஏனுங்க தண்டனையை பற்றி பேசினா தாங்க மக்கள் மனம் திரும்புவாங்க. நீங்கள் தண்டனை அப்பப்போ பேசணும், கர்த்தர் எப்படி தண்டிக்கிற பேசணும், அப்போ தான் சுருன்னு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சுத்தியில் வச்சு அடித்த பேர் பேசணும் தாங்க நல்லாயிருக்கும். சில பேர்லாம் பாருங்கள், நான் ஆரம்பத்தில் ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அப்படியே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து திட்ட மாட்டேன்றீங்க, நீங்கள் சுத்தியில் வச்சு அடித்தாதாங்க எங்களுக்கு எல்லாம் உரைக்கும். அப்படி தான் பாருங்கள், நாங்கள் விமலாம்மா வீட்டில் குடியிருக்கப்போ ஒரு ஊர்கா கடைக்காரர் வருவார். அம்மா வந்தாலே அவரும் வருவார் பாருங்க, வந்து பேசுவார். நாங்களும் வெளியே பேசிகிட்டு இருப்போம் பாருங்க. அவர் சொல்லுவார், அவங்க சர்ச்சை பற்றி சொல்லுவார், எங்கள் பாஸ்ட் வந்து சபிச்சாதாயா நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்றார். என்ன ஆளுங்க பாருங்க, 4 வார்த்தை திட்டணுங்க இந்த வாரம். அதாவது இதெல்லாம் சொல்கிறாருங்க, இதெல்லாம் பண்ணுறாருங்க, நாங்கள் அப்படியே பழகிட்டோங்க. ஆனால் அந்த வாரம் போகலன்னா எங்களுக்கு வந்து உரைக்கிற மாதிரியே இருக்காதுங்க. சில பேர் இப்படியே பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இப்படியே நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இப்போ இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு பேசுகிறோன்னு வச்சுங்க, அடுத்த வாரம் திரும்ப இன்னொரு அவருடைய இன்னொரு பக்கத்துக்கு போயிடும்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாஸ்டர் வந்துங்க இந்த இது ஜூலை லாஸ்ட்டில் ஆகஸ்ட்லாம் ஒழுங்காக நல்லா அடிச்சு பேசுனாருங்க, நல்லா உரைச்சடிச்சுங்க, இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க அப்படின்னு யோசிக்க தோணும். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அன்புள்ளவர் தான், அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது, அவருக்கு ஏராளமான சைடு இருக்குது. பைபிளில் போடப்பட்டிருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, தண்டனை பற்றிலாம் பேச வேண்டாமா, கர்த்தருடைய கோபத்தெல்லாம் பற்றி பேச வேண்டாமா. பேசணும், தப்பு கிடையாது, கரெக்டாக சொல்லணும் வந்து. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அதை கொஞ்சம் கவனிக்கணும். படிப்போம். ரோமர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. போதும், அசட்டை பண்ணுகிறாயோ. என்னது தேவ தயவு? சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் தண்டனைலாம் அடிக்கிறதெல்லாம் பற்றி பேசுனா தான் நல்லா இருக்குங்க, அப்போ தான் மனம் திரும்புவாங்க. ஹலோ, மக்கள் மனம் திரும்புறதுக்கு என்ன டூலை தேவன் பயன்படுத்துகிறாருன்னா, தண்டனை டூலை பயன்படுத்தலை. மக்கள் மனம் திரும்புறதுக்கு எதை பயன்படுத்துகிறாரு தெரியுங்களா? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மை எது சரி செய்கிறதாம், நம்மை எது திருத்துகிறதாம் தேவனுடைய கோபம் அல்ல, தேவனுடைய தயவு, தேவனுடைய பொறுமை, தேவனுடைய நீடிய சாந்தம். இன்றைக்கும் தேவன் நம் மீது தயவுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். வேதம் தேவனுடைய கோபம் உன்னை மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு போகிறது என்று வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய தண்டனை உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு போகிறது என்று வேதம் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறது? பவுல் சொல்றாரு, தேவ தயவு. தேவ தயவுதான் உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிறது. தேவ தயவுதான் உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக லீட் பண்ணுகிறது. லீட் பண்ணுகிறதுன்னு ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழ்ல இருக்குது ஏவுகிறது என்று
சீக்கிரம் மனதிரும் போ, அதுக்கு நேரம் நடத்துது. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எப்படி சில நேரத்தில் சில நம்மளை தள்ளி விடுவாங்களோ அது போல் தேவ தயவு நம்மளை எப்படியா சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எங்கே சீக்கிரம் போ? மனந்திரும்புதலுக்கு நேராக, நாம் குணப்படுவதற்கு நேராக தேவ தயவு. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் மனந்திரும்பு, சீக்கிரம் திருந்து, சீக்கிரம் நல்ல வழிக்கு வா என்று சொல்லி நம்மை தேவ தயவு, தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னால் தண்டனையை பற்றி பேசும்போது மனந்திரும்புதல் உண்டாகுமா, அல்லது தயவை பற்றி பேசும்போது மனந்திரும்புதல் உண்டாகுமா? தேவனுடைய தயவை பற்றி பேசும்போது. ஆகவே வேதவசனத்தின்படி எங்கே எல்லாம் மனந்திரும்புதல் உண்டாயிருக்கிறதோ அங்கே எல்லாம் தேவ தயவு பேசப்பட்டிருக்கிறது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் மனிதர்கள் தெரிந்திருக்கிறார்களோ அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம், யாக்கோபு கர்த்தர் எப்படி திருத்தினார்னா அவனை ஆசீர்வதிச்சே திருத்தினாருங்க. தேவனுடைய கேரக்டர் எப்படி தான். சிலர் சொல்லுவாங்க, எங்க அவருடைய கேரக்டரை புரிஞ்சு கொள்ளவே முடியலைங்க. ஆமாங்க, போக போக தான் அவருடைய கேரக்டரை புரிந்து கொள்ள முடியும். நம்மை சரி செய்வதற்கு அவருடைய தயவை பயன்படுத்தி, இரக்கத்தை பயன்படுத்துகிறார், கிருபையை பயன்படுத்துகிறார். ஆமென். புரியுதுங்களா? அப்ப சொல்லுவாங்க, கோபத்தை பற்றி பேச வேணாமா? கோபத்தை பேசணும். தேவன் கோபப்படுகிறார் என்றெல்லாம் போடப்பட்டிருக்குது. ஆனா கோபம் எங்க வருது தெரியுங்களா? நம்ம மேல இல்லை. சொல்லுங்க, தேவனுடைய கோபம் சொல்லுங்க உங்க மேல இல்லைங்க. விசுவாசியே கண்ணை ஊர்க்கி சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் கோபமாயிருக்கிறார், கர்த்தர் உன்னை இப்படி பண்ணுவார், கர்த்தர் உன்னை அப்படி செய்வார். கண்ணை உருட்ட வேண்டாம், புருவத்தையும் மேல தூக்க வேண்டாம். யார் மேல கர்த்தர் கோபப்படுறாருன்றதை புரிஞ்சுக்கங்க. உங்கள் மேல இல்லை, அவருடைய பிள்ளைங்க மேல கிடையவே கிடையாது. யார் மேல கோபம் அப்படின்னா எதிரிகள் மீது தான் கர்த்தருடைய கோபத்தை பார்க்க முடியும். தேவனுடைய வைராக்கியம் எல்லாம் அவருடைய பிள்ளைங்க மேல கிடையாது. தேவனுடைய வைராக்கியங்கள்லாம் எங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? எதிரிகள் பேசுகின்ற பேச்சில் தேவனுடைய வைராக்கியம், தேவனுடைய கேரக்டர் எங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? எதிரிங்க யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அது கர்த்தருக்கு பிடிக்காது. உங்க சத்துருக்கள், உங்களுக்கு விரோதம் பண்ணணுங்க, உங்களை தூசிச்சவங்க, உங்களை அசட்டை பண்ணணுங்க, உங்களுக்கு ஏதாவது பேசுனாங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிக்குதோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, முதல்ல அது கர்த்தருக்கு பிடிக்காது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் தேவ தயவுக்குள்ளாக இருக்கிறோம், தேவ இரக்கத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஆகவேதான் பாவத்தில் யாராவது இருந்தாங்கன்னா தேவ தயவை பேசுகிறோம், தேவ இரக்கத்தை பேசுகிறோம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை உன்னை ரட்சிக்கும், உன்னை மீட்கும் என்று சொல்லி தேவ தயவை பற்றி பேசுகின்றோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படி பேசும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை மனம் திரும்புவதற்கு நேராக, குணப்படுவதற்கு நேராக நம்மை நடத்துகின்றார். அவர் சொல்றார், நீ அதெல்லாம் அசட்டை பண்ணலாமா? தேவ தயவை அசட்டை பண்ணலாமா? தேவன் கிருபையா இருக்கிறார்ன்றதுக்காக நம்ம தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணலாமா? மீண்டும் மீண்டும் அதே தப்ப செஞ்சுட்டு இருக்கலாமா? பண்ணக்கூடாதே. ஆக தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அன்பை பற்றி பேசும்போது மக்கள் திருந்துவார்கள், கிருபை தயவெல்லாம் பற்றி பேசும்போது மக்கள் திருந்துவார்கள். சிலருக்கு தேவனுடைய அன்பின் பவர் அநேகருக்கு தெரியாமல் இருக்குது. தேவனுடைய அன்பு பற்றி மக்கள் தெரிந்து கொண்டால் யாரும் தேவனை அசட்டை செய்யவே மாட்டார்கள். ஆமென். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு என் மீது அன்பாய் இருக்கிறார். சொல்லுங்க, ஜீசஸ் லவ்ஸ் மீ. சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். ஆமென். இயேசு நம்மை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு நம்மை நேசிக்கிறார், இயேசு உலகத்தை நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஆமென். அதுதான் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையில் வாழுங்கள், தேவனுடைய கிருபையில், தேவனுடைய தயவில் வாழுங்கள். மோசே வெளியே நிற்கிறார் வந்து. ஏன்னா மோசே வெளியே நிற்க வச்சது சட்டத்திட்டங்கள் வந்து
அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நியாயப்பிரமாண பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க முயற்சி செய்கின்றோம். நியாயப்பிரமாண பாதை அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை வெளியே இன்னும் நிற்கவே வச்சிடும். பைபிளில் சீனாய் மலை என்று ஒரு மலை இருக்குது. சீனாய் மலை 10 கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரு இடம். நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம சீனாய் மலைக்கு தேவன் நம்மளை கொண்டு வரல. நம்மளை கர்த்தர் சீயோன் மலைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கல்வாரி மலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மலை என்ன பண்ணுச்சுன்னா அவங்கள சட்டத்திட்டத்துக்கு நேராக கொண்டு போய் நிற்க வச்சிச்சு, ஸ்டாண்டிங் பண்ண வச்சிச்சு ஆனால் கர்த்தர் நிற்க வைக்கிறதுக்கு இல்லை, கல்வாரி மலைக்கு கொண்டு நம்மளை கர்த்தர் உட்கார பண்ணுகிறார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த மலைக்கு வந்திருக்கிறீங்கன்றதை மறந்து போயிடக்கூடாது. ஆமென். சொல்லுங்க கல்வாரி மலை, சொல்லுங்க கல்வாரி மலை. மக்கள் ஏதோ மலைக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. நம்ம ஊரில் இந்த மலைக்கு அந்த மலைக்கு அந்த இது போகிறது பிரயாசம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ போயிட்டு வந்துடுறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை. ஏங்க அந்த நீங்கள் எதிர்பார்க்க எந்த மலையிலுமே எதுவும் கிடையாது. ஆனால் அந்த கல்வாரி மலையில் தான் மீட்பு உண்டானது, ரட்சிப்பு உண்டானது, கிருபை உண்டானது, தயவு உண்டானது. இந்த சீனாய் மலை எப்போதுமே டூ அண்ட் டூ நாட் என்று ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும். என்ன தமிழில் என்னன்னா செய் செய்யாதே. சீனாய் மலை எப்போதும் அப்படி தான் பேசும். இன்றைக்கும் இந்த சீனாய் மலை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் சில மலைகள்லாம் இருக்குது பாருங்க. அங்கே போயிட்டு வர ஆட்கள்லாம் டூ அண்ட் டூ நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை செய்ய இதை செய்யாத அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் போயிட்டு இருக்கிறாங்க. இது சீனாய் மலையினுடைய சத்தமாக இருக்கின்றது. ஆனால் கல்வாரி மலையிலிருந்து ஒரு சத்தம் சொல்லுது, டூ அண்ட் டூ நாட் இல்லை, இட் இஸ் ஃபினிஷ். உனக்காக நான் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டேன். இப்போ நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஒன்னே ஒன்று, ஜஸ்ட் பிலீவ். நம்பினா போதும், இனி விசுவாசிச்சா போதும், உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி இந்த கல்வாரி மலை நமக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது, பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் மனது கூட எப்போதுமே தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தில் போக வேண்டும். தேவன் என் பாவத்திற்கான தக்க பரிகாரத்தை செய்திருக்கிறார். ஆகுதான் நான் அவருக்குள் களி கூறுகிறேன், அவருக்குள் மகிழுகிறேன். ஆகுதான் கிருபையின் சற்குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கிருபையின் சம்பூர்ணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தமாக நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். எது நிமித்தமாக? கல்வாரி சிலுவை நிமித்தமாக. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வே. கிறிஸ்தவ வாழ்வு என்ன செய்ய போறீங்க கிடையாது, என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை விசுவாசித்து வாழ்வது. ஆகவே தேவ தயவு, தேவனுடைய கிருபையை இந்த பூமியில் அனுபவியுங்கள். யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டாங்களோ அவங்க அதிகமாக அன்பு கூறுகிறார் என்று போடப்பட்டிருக்குது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்த ஒரு தடவை ஒரு பந்தியில் இருக்கும்போது ஒரு பெரிய பாவி ஒருத்தி வரா. அதே போல் உள்ளே இருக்கிறவன் ஒருத்தர் நீதிமான்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கதை கேட்குறாரு. இவன் கொஞ்சம் கடன் பட்டவன், நிறைய கடன் பட்டவன். இப்போ ஊழியக்காரன் மன்னிச்சிடுறாரு. இதில் யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டவன் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதிகமாக கடன் வாங்கினவன் தான்ப்பா. ஒன்று சொல்லுவீங்களா? இன்றைக்கி நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லப்போனால் இங்கே இருக்கிற உலகத்தில் நம்ம பண்ணாத தப்பு யாருமே பண்ண முடியாது, அவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அதே போல் தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்லுங்களா, நாம் தேவனால் அதிகமாக அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய அன்புக்குரியவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பாசத்துக்குரியவர்களாக இருக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம கர்த்தரை விட்டு விடக்கூடாது. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நான் சொல்றேன், யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறணும். ஆமென். சரிதான் சொல்லுவாங்க, ஐயா என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா, என் வாழ்க்கையில் கணக்கு போட்டால் அவ்வளவு பாவங்க, அவ்வளவு கூவங்க, அவ்வளவு பிரச்சனை வந்துச்சுங்க. இதெல்லாம் இயேசு என்னை மீட்டாரே
நான் சொல்கிறேன், அதிகமாக மன்னிக்கப்பட்டவர்கள் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆகவே ஆலயத்துக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது பக்தர்களாக பக்த கோடிகளாக வராமல் தேவனுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை என்கின்ற மனநிலையில் வந்து அமர்ந்து பாருங்க. ஒரு முறை 38 வருஷம் வியாதியாக கடந்தவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பல நாட்கள், பல வருடங்கள், 38 வருஷம் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொன்னான் பாருங்க, ஆமாண்டவரே, ஆனாலும் இழுத்தா வந்து. நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் வந்து பல நாட்கள் ஆகாத காரியத்தெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால் ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தவன், பிறருடைய உதவி அவனுக்கு தேவை. அங்கேயே இருந்தான். சில பேர் கூட்டி வருமா, அங்கேயே டேரா போட்டு அங்கேயே இருக்கிறான். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஜிஹெச்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி இருக்கிற ஜிஹெச், அன்னைக்கு இருக்கிற ஜிஹெச்லாம் போனீங்கன்னா உள்ளே போகவே முடியாது. பாருங்கள், அந்த காலத்தில் மருத்துவ ஊழியம் பார்த்து பண்ண ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போவோம் பாருங்கள். இப்போ தான் போக முடியல, உள்ளே போனாலே கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறான்னு உள்ளே போக முடியல. ஒரு காலகட்டத்தில் உள்ளெல்லாம் போவோம் பாருங்கள், உள்ளே போக முடியாது. சில வார்டெல்லாம் உள்ளே போனால் அப்படியே அது மத்திய நேரத்தில் கிளம்பி போவோம் பாருங்கள். ஆராதனை முடிச்சுட்டு மத்திய நேரத்தில் ஃபுல்லாகவே தெரு ஊழியம், அந்த ஊழியம், இந்த எல்லாத்தையும் போயிட்டு இருப்போம் பாருங்கள். உள்ளே போகவே முடியாது வந்து. அதை விட இன்றைக்கு நான் சொல்கிறேன், முன்னாடி இருந்த ஜிஹெச், இப்போ இருக்கிற ஜிஹெச் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பரவாயில்ல, முன்னாடி இருந்த ஜிஹெச், அதுக்கு முன்னாடியெல்லாம் பெதஸ்தான் ஒரு ஜிஹெச் இருந்துச்சு வந்து. அந்த ஜிஹெச்சில் வந்து சில பேர் அந்த பெதஸ்தா குளம் கலக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. கலந்துச்சுன்னா நம்ம உடனே போய் இறங்குனா சுகமாயிருன்ற ஒரு அதீத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு வந்து. 38 வருஷம் படுத்த படுக்கையாக கிடந்தவன், 38 வருஷத்தால் முடியாது. தேவன் அங்கே என்ட்ரானாரு, தேவனுடைய பிரசன்னம் அங்கே என்ட்ராச்சு. தேவனுடைய பிரசன்னத்தினால் விடுதலை பெற்றான். ஆமென். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புங்க, தேவ பிரசன்னத்தை விரும்புங்க. சில நாட்கள், ரொம்ப நாட்கள் ஆகாத காரியங்கள், தேவ பிரசன்னத்தை விரும்பும் போது அங்கு காரியங்கள் உங்களுக்கு மாறுதலாய் முடிவதை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவனுடைய வைராக்கியம் செய்யும், தேவனுடைய பிரசன்னம் செய்யும், தேவனுடைய மகிமை செய்யும். உங்கள் வாழ்வில் பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவ பிரசன்னத்தை விரும்பும் போது, அப்பாவுடைய சமூகத்தை விரும்பும் போது அங்கு ஆச்சரியமும் அனுகூலமும் குதூகலமும் அங்கு உருவாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அவதான் பைபிளை படித்தோன்னீங்களா, சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன் அப்படின் போது அந்த இடத்துல பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீ வந்து உன்கிட்ட பேசுகிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால், நீ அவர்கிட்ட கேட்டிருப்போம்மா, இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால். நம்முடைய வாழ்வில் கூட தேவனை தனிப்பட்ட விதத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமென். தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருக்கிறீர்களா? அவங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படும். என்றைக்கும் தாகம் உண்டாகாத நித்திய காலமாக அவர்களுக்குள் ஓடுகின்ற ஜீவ தண்ணீர் சொல்ற அமிர்த சுரபின்றாங்கல்ல உலகத்தில், அத ஜீவ தண்ணீர். இது ஸ்டாப்பே ஆகாது, நித்திய காலமாக அவனுக்குள் ஓடுகின்ற நீரூற்றாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அறிந்திருந்தாயானால் நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப. பாருங்க, உங்க வீட்டில் திடீர்னு உள்ள போறீங்க. உள்ள போகும்போது உங்க வீட்டில் இருக்கிற உங்க அண்ணனோ தம்பியோ அங்கே உட்காந்து பாயாசம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, இல்லை அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் ஏதோ ருசியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சு அதை பார்க்குறீங்க. எதை பார்க்குறீங்க? ஆனால் எதை பார்க்க போறீங்க? இப்போ ஏங்க உங்கள்கிட்ட கேட்குறேங்க, வீட்டில் அல்வா பாயாசம் வேற என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஆனால் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க. ஜாமா, குலோப் ஜாம், அப்புறம் வேற ஒவ்வொருத்தரும் ஏங்க உங்களுக்கு பிடிச்சது என்னங்க? அவங்களுக்கு பிடிச்சது குலோப் ஜாம், அதுக்குன்னு எல்லாரும் குலோப் ஜாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உள்ள நுழையிறீங்க. உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது கேட்பாங்க, எங்க ஏன் பாயாசம், எங்க ஏன் குலோப் ஜாம், எங்க ஏன் அல்வா, எங்க ஏன் மைசூர் பாக்கு, எங்க ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் சாப்பிடலன்னு வச்சுங்க, கிடைக்கலன்னு வச்சுங்க, உள்ளே போகும்போதே கேட்டுகிட்டே போவீங்க.
என் பங்கு எங்க போச்சு என் பங்கு அப்படின்னு கேட்பீங்க. வந்து பாருங்க, இதே இன்னொருத்தங்க வீட்டுக்கு போறீங்க. யாருங்க? உங்க வீட்டுக்கு போகும்போது தைரியமா கேட்குறீங்க. இன்னொருத்தங்க வீட்டுக்கு போறீங்க. அப்போ அந்த வீட்டில் பாயாசம் சாப்பிட்றாங்க, குலோப்ஜாம் சாப்பிட்றாங்க, ஜிலேபி, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் வீட்டில் அவங்கள்ட்ட போய் மிரட்டுவீங்களா? எங்க ஏன் இது நீங்கள் கேட்பீங்களா? ஏங்க கண்டிப்பாக யாருமே கேட்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது இன்னொருத்தவங்க வீடு. உங்கள் வீடுன்னும் போது அங்கே உரிமை அதிகமாக இருக்கும், இன்னொருத்தவங்க வீட்டில் கேப் அதிகமாக இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவில் கேப் அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆகவே கேட்க மாட்டோம், அமைதியாக உட்காந்துருப்போம். ஆண்டவரே மனசுக்குள்ள ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பீஸ் கொடுத்தா, நமக்கு ஒரு தட்டு கொடுத்தா, அங்கே போகுது நமக்கு ஒரு பிளேட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நிறைய ஒருவேளை கிடைச்சா கிடைக்கலாம், வெளி இடத்துல கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அது குறித்து ஃபீல் பண்ணாத அதுக்குன்னு பக்கத்தில் யார் வெளியே உள்ள போனோம் டபக்குன்னு எடுத்து சாப்பிட்றாதீங்க. அவ்வளோதான். அந்த பிள்ளைங்க அடம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், மானத்தையே வாங்கிடும். சரி, என்ன சொல்கிறோம்னா அந்த வீட்டில் போய் நம்ம கேட்க மாட்டோம், உங்கள் வீட்டில் கேட்பீங்க. ஏன் என்று சொன்னால் உரிமை. அது மட்டும் இல்லை, உரிமை என்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பர்சனலாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் அம்மானா யாருன்னு தெரியும், உங்கள் அப்பானா யாருன்னு தெரியும், அங்கே இருக்கிற தம்பி யார் தெரியும், அண்ணன் யார் தெரியும், தங்கச்சி யார் தெரியும், அக்கா யாருன்னு தெரியும். உறவு நன்றாக இருந்தால் தாராளமாக உங்கள் வாயை திறந்து கேட்பீங்க. புரியுதா இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு வீட்லேயும் உறவு முறைகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா தைரியமாக கேட்பீங்க, கூச்சமே பட மாட்டீர்கள். ஆக தேவ பிள்ளைகளே, தேவனுக்கும் ஆகுதான் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப. தேவன் யார் என்பதை அறிந்திருந்தாயானால் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னா நீங்க அவர்கிட்ட தைரியமா கேட்க முடியும், தைரியமா அவர்கிட்ட உறவாட முடியும், தைரியமா நீங்க அவர்கிட்ட பேச முடியும். ஆமென். ஆக தேவ பிள்ளைகளே, தேவனை நாம் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை அறிந்து கொள்ள நான் சொல்ல நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கிட்ட பெற்றுக்கொள்கிற காரியமும் நம்மிடத்தில் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஆமென். ஒரு இடத்துக்கு போவோம், பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் எசேக்கியான்னு ஒருத்தர் இருந்தார். எசேக்கியா ஒரு யூத ராஜா. எப்படி இஸ்ரேல் சாம்ராஜ்யம் 2 கிங்டமாக பிரிக்கப்பட்டுச்சு, சவுத் கிங்டம் அண்ட் நார்த் கிங்டம். அதாவது தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி வடக்கு ராஜ்யம் என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. சாலமோன் மகன் ரெகோபெயாமுடைய ஆட்சி காலகட்டத்தில் கீழே ரெகோபெயாம் ஆட்சி செய்கிறார், மேலே எரோபெயாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எசேக்கியா கீழே ஒரு காலகட்டத்தில் ராஜாவாக கீழே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் நாட்களில் சனகரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாக்குடைய படை சனகரிப் மிகப்பெரிய ஒரு படையோடு வரான். அவன் யாருன்னு சொன்னால் அசீரிய நாட்டு ராஜா. சொல்லுங்க, அசீரிய நாட்டு ராஜா. இவனுக்கு ஒரு தளபதி இருக்கிறான், அவன் பேர் பார்த்தீங்கன்னா ரப்சாக்கே. ரப்சாக்கே பயங்கரமான கன்னிங் ஃபெல்லோ அந்த தளபதி. இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் நேராக ராஜா கிட்ட டைரெக்டாக பேசாமல், எப்போதுமே எதிரி நாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா டைரெக்டாக ராஜா கிட்ட மூவ் பண்ணணும். இவங்க ராஜா கிட்ட மூவ் பண்ணாமல் யார்கிட்ட போய் பேசுகிறான்னா மக்கள்கிட்ட போய் பேசுகிறான். மக்களை திசை திருப்புறான். என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம், உங்களுக்கு அழிவு வரும், நீங்கள் சாவீங்க, உங்கள் ராஜா உங்களை காப்பாற்ற மாட்டான், உங்கள் ராஜா உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லி எசேக்கியாவை பற்றி அவதூறான வார்த்தைகளை சொல்லுகின்றான். இந்த ரப்சாக்கே என்று சொல்லக்கூடிய அசீரிய தேசத்து தளபதி, அசீரிய நாட்டு மன்னனுடைய தளபதி பேசுகிறான் பாருங்க. இதை கேட்டு ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, எசேக்கியாவே பதறி போயிருக்கிறார், எசேக்கியாவை கலங்கி போயிருக்கிறார். அப்போ கர்த்தர் எசேக்கியாட்ட சொல்றாரு, பி சைலண்ட், அமைதியார், நான் அந்த இடத்துல விஷயம் பண்ண போறேன், கொஞ்சம் நின்று பார்க்க போறேன். அவன் அமைதியா இருக்க சொன்னார், நீ அமைதியா இருப்பா. அவர் சொல்றாரு, இங்க பாரு எசேக்கியா, நீ ஃபீல் பண்ணாத, அவன் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்,
அவன் என்ன சொல்றானோ அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, அவன் சாப்டர் என் கையில் இருக்குது, அவன் சாப்டரை பத்தி நீ ஃபீல் பண்ணாத. அவன் என்ன பேசுறான், என்ன செய்யறான், அவன் என்ன உனக்கு விரோதமா எழும்புறான், அதை பற்றி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் இங்கே இறங்கி உனக்காக காரியம் பண்ண போறோம் பாரு, அதை நீ பாரு அப்படின்ற. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதான் பற்றி பேசிட்டு வரோம். அதாவது நம்ம தேவன்கிட்ட ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபத்தை காட்டிலும், அதுக்குன்னு ஜெபத்தை மட்டமாக ஃபீல் பண்ணி ஜெபம் பண்ணாமல் இருந்துடாதீங்க. நம்ம ஜெபத்துக்கும் வல்லம் இருக்குது, நம்ம ஜெபத்துக்கும் பவர் இருக்குது என்பதை புரிஞ்சுக்கங்க. ஆனால் இன்னொரு பவர் இன்னொன்று இருக்குது. யாராவது ஒரு உங்கள் விரோதிகள், உங்களை எதிர்த்தவங்க, உங்கள் துரோகிங்க, உங்களை ஏளனமாக பேசினவங்க, நையாண்டியாக பேசினவங்க, கிண்டல் பண்ணவங்களாம் சில பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாருங்க. சில பேர் அவருக்கு ஏன் வேற பொழப்பே இல்லையா ஐயா? ஹலோ, நிஜமா அவருக்கு வேற பொழப்பு இல்லை. என்ன பொழப்பு? நீங்க பேசுறதையும் கேட்கிறாரு, உங்க நன்மை செய்யணும்னு. இன்னொன்று, எதிரிகள் உங்களுக்கு விரோதமா எழுப்பி பேசுறாங்க பாருங்க, அதுல அவருக்கு செம்ம கோபம் வரும் பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? யாருக்கு விரோதமாக பேசிட்டு இருக்கிற? என் பிள்ளைக்கு விரோதமாக நீ பேசிட்டு இருக்கிற. நல்லா ஆகவே நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. சில நேரத்தில் நம்முடைய எதிரிகள், சத்துருக்கள், விரோதிகள் பல பேர் எழும்பி பல காரியம் உங்கள்கிட்ட பேசினா கூட, உங்கள் காதில் கேட்டால் கூட, நீங்கள் நொந்து விடாதீர்கள், நீங்கள் கலங்கி விடாதீர்கள், நீங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், நம்பிக்கை தளர விட்டு விடாதீர்கள். உங்களுக்காக வக்காலத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்காக இங்கே இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, மகனே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன். ஒரு வேத பதிப்பு இப்படியே மொழியாக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கி எவனாவது உருவாக்குறான், அந்த இடத்துலையே போய் ஏவுகணையை போட்டு நான் அழிச்சிடுவேன்றார். அதாவது சில பேர் சில நாடுகள் பிளான் பண்ணியிருப்பாங்க, நம்ம ரெட்டிப்பட்டிக்கு விரோதமாக பிளான் பண்ணி ரெட்டிப்பட்டியை தாக்கணும் பிளான் பண்ணும்போது கர்த்தர் எவனா பிளான் பண்ணுறது நமக்கு கூட தெரியாது. எவன் நம்ம ஊரில் குண்டு போட போகிறோம் நமக்கே தெரியாது. இப்போ கூட ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, இஸ்ரேல் அமெரிக்காவே பயந்து நடுங்கிடுச்சு, இந்த இடத்துல எப்போ போகிறான்னு. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி நமக்கு விரோதமாக பல பேர் பல காரியங்கள் பேசினா கூட நீங்கள் ஃபீல் உங்களுக்கே தெரியாதுங்க, அவன் என்ன பேசுகிறான் உங்களுக்கே தெரியாது. ஆனால் அவன் என்ன பேசுனான்றது உங்களை படைச்சவருக்கு தெரியும், உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவருக்கு தெரியும், உங்களை உருவாக்குனவருக்கு தெரியும், உங்களை அழைத்தவருக்கு தெரியும். நீ நான் அழைச்சவன் மேலே நீ கை வைக்கிறியா? நீ அழைச்சவன் மேலே இப்படி பண்ணுறியா? தேவனுடைய வைராக்கியத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 18. இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் படையெடுத்து வரான், சுற்றி அசிரிய ராஜ்யம் நின்று கொண்டிருக்கிறது, அசிரிய ராஜ்யம் நிற்கிறாங்க. இப்போ இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, முது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும், அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். பாருங்க, இந்த ரப்சாக்கே மற்ற ஆட்கள் பாருங்க, இவங்க அவங்க பாஷையில் அசீரிய பாஷையில் சீரிய பாஷையில் பேசுகிறாங்க. நம்ம ஆட்கள் சொல்லிட்டேன், நீ அந்த நிப்பாட்டு, எங்களுக்கு யூத பாஷையில் அலங்கத்து நிமித்தம் ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களுடைய யூத பாஷையிலே பேச. யூத பாஷையில் பேசனா எங்களை உங்கள் பாஷையிலே பேசு. ஏன்னா அந்த ஊரில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த பாஷையெல்லாம் கேள்விப்பட்டு தெரியும், கொஞ்சம் அந்த பாஷையில் நீ பேசாத, அந்த பாஷையில் பேசி, எங்கள் பாஷையில் நீ. இவன் இந்த மக்களுக்கு பிரியமா, யூத மக்களுக்கு பிரியமா இருக்குன்றதுக்காக யூத பாஷையில் பேசுகிறான். நிப்பாட்டதான் அந்த பாஷையிலே கொஞ்சம் பேசு. யூதர்களுக்கு அந்த பாஷை தெரிஞ்சிருக்குது, அசீரிய பாஷை கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. இப்போ என்னன்னா, இந்த ரப்சாக்கே என்ன பண்ணுறான்னா, தலைவன் மேலேயே குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் லீடர் சரியில்லை, உன் லீடர் நல்லவனே இல்லை, அவன் உங்களை வீணாக்கிடுவான், அவன் உங்களை அடிமையாக்கி விடுவான், அவன் இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தவறுதலா பல வார்த்தையில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆகவே என்ன பண்றாங்கன்னா, நாங்க உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம், நயவஞ்சகமா உள்ள நுழைகிறாங்க.
எசேக்கியா ஒன்றும் ஒன்று பண்ண முடியாது, நாங்கள் உங்களை காப்பாற்ற போகிறோம். அது மட்டும் சொல்கிறாங்க. இந்த நகரத்தை வேற யாராலுமே காப்பாற்ற முடியாது, அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் காப்பாற்ற வந்திருக்கிறோம், நாங்கள் உங்க கூட இருப்போம். அவன் சொல்கிறான், அசீரியர் சொல்லுது, நாங்கள் எத்தனை ராஜ்யங்களை பிடிச்சிருக்கோம் தெரியுமா? நிறைய ராஜ்யத்தை பிடிச்சிருக்கிறோம். அதே போல் உங்கள் இதையும் பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லை, உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம், உங்களுக்கு உதவியாக இருப்போம். சில பேர்லாம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களே, சில சலுகைகள்லாம் அள்ளி வீசுகிற மாதிரி. இன்னும் சொல்லுவாங்க, இன்னும் அந்த 15 லட்சத்தை காணாங்கய்யா. சில பேர் இன்னும் சொல்லுவாங்க, இன்னும் அந்த 15 லட்சத்தை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 15 லட்சம் சொன்னார், 15 வருஷமா ஆச்சு 15 லட்சத்தை காணான்ற மாதிரி நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, வாக்கெல்லாம் நிறைவேற்றாமல் போயிடுவாங்க. இந்த அசீரிய ராஜா சொல்கிறான் வந்து, நாங்கள் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவோம், உங்களை ஒன்றும் யாரும் பண்ண முடியாது, நாங்கள் உங்களுக்கு கூட இருப்போம். பாருங்க 29:30 நான் படிக்கிறேன், நானே படிக்கிறேன். 29:30 எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். பாருங்க, எசேக்கியா உங்களை பாருங்க, அவனுக்கு ரொம்ப தேப்பி விடுறான். இவனை எசேக்கியா வஞ்சிக்கிறவனா? எசேக்கியா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, யூதராஜா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனால் மற்றவன் சொல்கிறான், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்க, அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். புரியுதுங்களா? அப்புறம் படிக்கிறோம், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதீர்கள் என்று ராஜா எங்க பாச சொல்றாரு. இதுக்கு இந்த எசேக்கியா சொன்னா நம்பிடாதீங்க. பார்த்தீங்களா? என்னன்னா, லீடர் தலைவர் மேலேயே தலைவரை நம்ப முடியாத அளவுக்கு சில விஷயத்தை இங்க வந்து சொல்றான் பாருங்க. ரப்சாக்கே அசீரிய தேசத்து படை தலைவன் லீடர்ஷிப் மேல இருக்கின்ற மரியாதையை குலைக்கிறான், லீடர்ஷிப் மேல இருக்கின்ற நம்பிக்கையை உடைக்கிறான். நம்பாதே, அவன் சொல்றான், இட் இஸ் டேஞ்சரஸ் பீப்புள் அப்படின்றான். யாரை பார்த்து சொல்றான் பாருங்க. எசேக்கியா அப்படிப்பட்ட ஆட்களா? எசேக்கியா அப்படிப்பட்ட மனுஷனா? கிடையாது. பாருங்க, எசேக்கியாவை பற்றி ரொம்ப நல்ல வேதம் நன்மையாக பல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்குது. எவ்வளவோ யூத ராஜாக்கள் எழும்பியிருக்கிறாங்க, எவ்வளோ மேலே இஸ்ரேல் ராஜாக்கள் எழும்பியிருக்கிறாங்க. யூத ராஜாக்களையும் பல பேர் நல்லவங்களா இருந்திருக்காங்க. ஒரு சிலர் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை மீறி போயிருக்கிறவங்க கீழே இருந்திருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தில் இருக்கிற நிறைய பேர், மேலே இருக்கிற நார்த்து கிங்டம்ல இருக்கிற நிறைய பேர் தேவனை விட்டு பின்வாங்கி போனாங்க. ஏன் என்று சொன்னால், அங்கே விக்கிரக ஆராதனை அதிகமாக வந்ததுனால மக்கள் வழி விலகி போனாங்க. அது நிமித்தமாக மேலே இருக்கிற ராஜ்யத்தில் பல ராஜாக்கள் வழி விலகி போனாங்க, மக்களை நடத்த முடியல. ஆனால் கீழே இருக்கிற சாம்ராஜ்யம் அப்படியும் இல்லை. தெற்கு சாம்ராஜ்யத்திலே கர்த்தரை நம்பினவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினவர்கள், நியாயப்பிரமாணத்தை நம்பினவங்க, தேவனுடைய வார்த்தையை நம்பின பல தீர்க்கதரிசிகள் உள்ள இருந்ததுனால அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருக்க ஆரம்பிச்சாங்க. எசேக்கியா அப்படிதான் ஒரு நல்ல ஒரு மனிதன். ஆனால் இந்த லீடர்ஷிப் மேலே கலங்கத்தை உண்டாக்குகிறான் ரப்சாக் என்று சொல்லக்கூடிய அசீரிய தேசத்து தளபதி. அவன் பேச்சை கேட்காத. அவன்கிட்ட வந்து யார்கிட்ட நம்ம ஊரில் இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு, அதாவது நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, இந்தியா இல்லாத வேற நாட்டை எடுத்துக்கங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு நம்ம ராஜ்யம், நம்ம இருக்கிற ஆட்கள் நமக்கு விரோதமாக பல காரியத்தை எழுப்பி பல காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? வந்து என்னடா எங்கள் சிஎம்டி இப்படி சொல்கிறியா, எங்கள் சிஎம் பற்றி இப்படி சொல்கிறியா, எங்கள் சிஎம் பற்றி இப்படி தப்பெல்லாம் சொல்கிறியான்னு எப்படி நம்ம எழும்பி கேட்கறது மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எசேக்கியாவை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? ஆனால் இவங்க ரப்சாக்கி வந்து தப்பான சில காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். பிரெயின் வாஷ் பண்ணுறான், அவன் மூளையை கொஞ்சம் குழப்பிட்டு இருக்கிறான். வந்து எதிரிகள் நம்முடைய வாழ்வில் இப்படி தான் அவ நம்பிக்கைகளை ஊட்டி கொண்டே இருக்கிறார்கள். எசேக்கியா பதறி போயிருக்கிறார், எசேக்கியா கலங்கி போயிருக்கிறார், எசேக்கியா புலம்பி போயிருக்கிறார். எசேக்கியா அதெல்லாம் கேட்டு எவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறார் தெரியுங்களா? பயங்கரமான சொருவுங்க. முழு தேசத்தையே ரப்சாக்கே வந்து தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி லீடர்ஷிப் மேலே கலங்கத்தை உண்டாக்குனா இப்போ ராஜா என்ன பண்ணுவார்? சோர்ந்து போயிருப்பார், கலங்கி போயிருப்பார். வந்து இன்னைக்கு கூட அப்படிதான் பாருங்க.
நம்ம குடும்பத்தில் கூட எடுத்துக்கங்க. நமக்கு இப்போ நம்ம குடும்பத்தை பற்றி சில காரியங்களை சொல்லுவோம் பாருங்களேன். அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் கூட சில பேர்லாம் எழும்பி உன் அப்பா சொல்கிறத கேட்காத இருக்கிறாங்களா. சில 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 நல்ல நண்பர்கள் என்று சொல்லி இருக்கின்ற புலித்தோல் போர்த்திய ஓநாய்களாக சில பேர் இருக்கிறது போல சில ஆட்களை சொல்லுவாங்க, உங்கள் அப்பனை நம்பாதடா, உங்கள் அம்மாவை நம்பாதடா. சில பேர் சொல்கிறாங்கல்ல, குடும்பத்தை கெடுக்கணுன்றதுக்காக சில ஆட்கள் வெளியே இருக்கிறவங்க சரி நண்பர்களை விடுங்க, நம்ம உறவினர்களை எடுத்துக்கங்க, நம்ம சொந்தக்காரங்களை எடுத்துக்கங்க. நிறைய இடத்துல பாருங்க, நிறைய பேருக்கு பிரச்சனையே சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க நல்லது சொல்கிறத விட நம்ம கெட்டதை சொல்கிற, உங்கள் அப்பனை மட்டும் நம்பிடாத, அவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை, ஒன்றும் பண்ண மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். உங்கள் அம்மாவை நம்பிடாத, ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை, ஒன்றும் செய்ய மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்கிறது கேள்விப்பட்டு எப்படி இருக்கும் வந்து, ஹலோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா என்ன சொல்கிறேன்? உங்கள் சொந்தக்காரர்கள் இல்லை நமக்கு வேண்டிய சொந்தக்காரர்கள் நம்மை பற்றி டைரெக்டாக நம்மள்கிட்ட வர நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அப்பா சரியில்லை, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா உங்கள் உள்ளம் எப்படி இருக்கும்? என்ன ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நான் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி விஷயத்தில் உள்ளே போயிருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன், கலங்கியிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன். இந்த மாதிரி தான் அதுங்க வருது. அதே போல் பாருங்க, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, இது ஏதாவது உங்கள் தம்பி பேச்சை கேட்காதரா, அண்ணன் தம்பிகிட்ட வந்து அண்ணன் தம்பி பேச்சை கேட்காதரா சொல்லி கொடுக்குற ஆள் இருக்கிறாங்களா இல்லையா? வந்து சில குடும்பத்தில் பார்த்து மனைவி சொல்லுவாங்க, கணவன் பேசலாம் கேட்காத இருக்கிறாங்களா இல்லைங்களா? எங்கள் சில நல்ல ஆசாமிங்களாம் இருக்கிறாங்களா இல்லைங்களா? உன் புருஷன் சொல்கிறத மட்டும் கேட்டுறா. சில பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உன் பொண்டாடி சொல்கிறத மட்டும் கேட்டுறாதப்பா. ஏங்க இருக்கிறாங்களா இல்லைங்க? ஆமாம், நீ கல்யாணம் ஆன மாதிரி ஆன்ற உங்களுக்கு அவர் பெரிய பாஸ்டர் ஏங்க கேட்டிருக்கீங்க, ஏங்க சொல்லிக்கலாங்க. சில பேர் காது வாக்கிலையாவது கேட்டிருக்கீங்களா இல்லைங்களா? வந்து இதெல்லாம் என்ன ஸ்பிரிட் தெரியுங்களா? ரப்சாக்கே ஆவி. என்ன ஆவிங்க? எங்கெல்லாம் குடும்பத்தை குழப்புற மாதிரி, குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரி, குடும்பத்தில் பிரிவினை உண்டு பண்ணுகின்ற மாதிரி பேசுகிறாங்கன்னு நல்லா புரிஞ்சுங்க. அங்கெல்லாம் என்ன ஸ்பிரிட் உலாவிட்டு இருக்குன்னா, அசீரிய தேசத்தை சேர்ந்த தளபதி ரப்சாக்கேனுடைய ஆவி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடனே நம்பிடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் குடும்பத்தை கெடுக்கணும், குடும்பத்தை அழிக்கணும், குடும்பத்தை நாசமாக்கணும், சில பேர் சில இடத்துலலாம் ஐடியா கொடுத்து உங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்ப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சொல்லுடே, என் அண்ணனை பற்றி தெரியும் போட, என் தம்பி பற்றி தெரியும் போட, என் மனைவி பற்றி எனக்கு தெரியும் நீ போட, என் புருஷனை பற்றி தெரியும் வேலையப்பாரு. புரியுதுங்களா? அப்படிங்களா? அப்படியா சொன்னாரு? வரட்டும் அவன் குழம்புல என்னத்தை போடுறன்னு பாரு. சில சகுனி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தில். வந்து நம்ம இந்த மாதிரிலாம் குரு கொடுக்குற சில ஆட்கள் இருப்பாங்க. நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. ரப்சாக்கே அங்கே இறங்கிட்டான்னு அர்த்தம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதற்கு இடத்த விட்டுறாதீங்க. சொல்லணும், தேவன் ஒருத்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்கிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக வழக்காடுகிற ஒருத்தர் இருக்கிறார், என் பக்கம் நிற்கிற ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இருக்கிறார். அது நிச்சயம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேற பண்ணுவார். தடை பண்ணுகிற ஆட்கள் எல்லாம் தேவன் எனக்கு படிக்கற்களாக மாற்றுவார். தடைக்கற்கள் படிக்கற்களாக மாற்றக்கூடிய தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார். ஆகவே ரப்சாக்கேனுடைய ஸ்பிரிட் ஆவி பார்த்தீங்கன்னா குடும்பங்களையும் உறவுகளையும் உடைக்கக்கூடிய ஒரு காரியம். 32ஆம் வசனத்தை படிச்சு காமிக்கிறேன். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள்.
கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு, உங்களுக்கு போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கூடாதிருங்கள். உங்க ராஜாவுக்கு கேட்க, அவன் சொல்றதை கேட்காத. சில பேர் நான் திரும்ப சொல்ல, உங்க வீட்லயும் இருப்பாங்க, உங்க அப்பன் சொல்றது கேட்காத, உங்க அம்மா சொல்றது கேட்காத, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் யாராவது வந்து சொன்னாங்கன்னா நீங்க அலர்ட் ஆயிருங்க. ஆமென். என் தேவன் யெகோவா ஷாலோம், என் தேவன் அவர் சமாதான கர்த்தர். ஆமென். இவன் சொல்றான், நான் இந்த ரப்சாக் சொல்றான், நான் உன்னைய வாழ வைப்பேன், நான் உன்னைய பாதுகாப்பேன், நான் உன் கூட இருப்பேன். யார் எதிரி பேசுறான்? நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டு காக்க முடியுமா? அவன் வந்து சரியான கன்னிங் ஃபெல்லோ. நம்மளை அழிக்கிறதுக்கு பல திட்டத்தை இப்படி சொல்லி நம்மளை வந்து நம்ம குடும்பத்தையே இப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த காலத்தில் நம்ம கதை சின்ன வயசில் கதை புக்கில் பாட புக்கில் படிச்சிருப்போம்ல. இந்த ஒரு மாடு தனியாக போச்சுன்னா நரி வந்து சிங்கம் சாப்பிட்றது பல வேலை கூட்டமாக இருந்துச்சுன்னா எப்படி நரி தந்துரும் சொல்கிறாங்கள, நரி தந்துரும். அதாவது கூட்டமாக இருக்கிற தனியாக பிரித்து போய் ஒன் பை ஒன்னாக அடித்து சாப்பிட்ற நரி தந்திர கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசில். அதே ஸ்பிரிட்டு தான் ரப்சாக்கே ஸ்பிரிட்டு. உங்களை குடும்பத்தை விட்டு பிரிக்க வைப்பான். உங்கள் குடும்பத்து மீது நீங்கள் வைத்திருக்கிற நன்மதிப்பை கெடுக்க வைப்பான். யாருக்கு தெரியும்? சில நேரத்தில் என்னையை பற்றியே உங்கள்கிட்ட அவதூறுலாம் பேசி வைப்பான். சொல்லுங்கள், கவனமாக இருங்க. சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். சரி, யார் எங்கள் பாஸ்ட்டை பற்றி எனக்கு தெரியுண்டா, என்ன சொல்ல வர? அப்படிதான் பாருங்க. உழைத்த ஆரம்பித்த புதுசில் எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு மலையாளி குடும்பம் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கும், நான் அவங்க கீழே இருப்பாங்க பாருங்கள். எங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு பைபிள் காலேஜில் கற்றுக் கொடுத்த ஒரு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எப்போதும் எங்கள் வீட்டில் நடக்கிறது சாப்பிட்றது எல்லாமே கீழே எல்லாரும் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் வந்து. அப்படிதான் ஒரு அம்மா வந்தாங்க, அலைமேலுன்னு ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா போயிட்டு அந்த மலையாளி குடும்பத்தில் பாஸ்ட் இப்படி அப்படி அது இதுன்னு சொன்னாங்க. அவங்க ஒரே வார்த்தை, இங்கே பாரு, அமைதியாக இருந்துக்க, அவரை பற்றி பேசாத, அவரை பற்றி நல்லாவே எங்களுக்கு தெரியும், அமைதியாக இரு. அன்னைக்கு போணுச்சு அந்த அம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கான்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுக்கு விரோதமாக யாராவது பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இங்கே பாரு, என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியார். நீங்கள் சொல்லுங்கள், என் மனைவி பற்றி எனக்கு தெரியும், அமைதியார். நம்மள்கிட்ட சந்தேகத்தை உருவாக்குவான். சந்தேகத்தை நம்ம மனைவி மேலே சந்தேகம் படும்படி பண்ணுவான், நம்ம புருஷன் மேலே சந்தேகப்படும்படி பண்ணுவான், நம்ம பிள்ளைங்க மேலே சந்தேகப்படும், ஒருவேளை பண்ணிருப்பாளோ என்ற சந்தேகத்தெல்லாம் உருவாக்கும்படி செய்வான். ரப்சாக்கே உடைய ஆவியை உடையவன். 19:3 படிக்கிறேன் பாருங்க. இவர்கள் அவனை நோக்கி, அதுக்கு 1 படிக்கிறேன் கேளுங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது, எதை கேட்டபோதுங்க? எதை கேட்டாரு? ஏங்க, ரப்சாக்கே அசீரிய ராஜா என்னென்னலாம் பேசணும் அதெல்லாம் இப்போ பாருங்க பாஸ்ட் கேட்குறாரு. நம்ம பாஸ்ட்ல ராஜா கேட்குறாரு. ராஜா கேட்கும்போது தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியான செப்னாவையும் ஆசாரியர்கள் மூப்பரையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு இருட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவன் நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஏங்க, இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் போது தேசத்தை ஆள்ற ராஜாவுக்கு எப்படி இருக்கும் என்பது சற்று யோசிச்சு பாருங்க. அப்போ சொல்றாங்க, ஏசாயா சொல்றாரு, எசேக்கியா டோன்ட் ஃபீல்யா, பி குவைட், நீ ஃபீல் பண்ணாத. இது இந்த நாள் இதெல்லாம் கேட்குறோம், ஒரு நெருக்கமான ஒரு நாள் மாதிரி தான் இருக்கும்.
கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் தான். பிள்ளை பேரு நோக்கி இருக்குது. அதாவது பிரசவ வழி ரெடியா, பிள்ளை பெற எல்லாம் ரெடியா இருக்குது. பிள்ளை தான் பெறவோ பலன் இல்லை. யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டியிருக்கலாம் பல பேர். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் எதிரிகள் பேசின எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு இருக்கிறார். அடுத்த படிச்சிருந்துங்களா? நான் அடுத்த வாரம் சொல்லான் இருந்தேன். சரி, ஓகே, படிச்சிருங்க. அடுத்த வாரம் தொடங்குவோம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். என்ன சொல்றாருன்னா, ஏசாயா சொல்றாரு, கர்த்தர் வந்து இதெல்லாம் கவனிச்சு கேட்டிருக்கிறார். நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்றேன். நமக்கு விரோதிகள் இருக்கிறாங்க, துரோகிகள் இருக்கிறாங்க, நம்பிக்கை துரோகிகள்லாம் இருக்கிறாங்க, பிரச்சனைக்குரியவங்களாம் இருக்கிறாங்க. சில நேரத்தில் அவங்க பண்ற சில பிளான் நமக்கு தெரியாம இருக்கலாம். எதிரி போடுற பிளான் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று கர்த்தரை பற்றி தெரியும், எதிரிங்க போடுற பிளான் எல்லாம் கர்த்தருக்கு நல்லா தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிரிகள், உங்கள் விரோதிங்க, உங்களுக்கு வேண்டாதவங்க, உங்களுக்கு ஆகாதவங்க போடுற பிளான் எல்லாம் கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும் என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தான் தேவன் உங்களை உயர்த்துவார். எந்த அளவுக்குன்னா, அவன் இவ்வளோ பேசினான்ல, கர்த்தர் எப்படி உங்களை மகிழ்ச்சியாக்குவார்னா, அவன் பேசுறதுக்கு மேலாக கொண்டு போய், எப்போ இப்படிதான் உன்னை சந்தோஷம், இந்த முறையில் தான் உன்னை சந்தோஷப்படுத்தணும்னா அந்த முறையில் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீ எவ்வளோ காயப்பட்டிருக்கிற, நீ எவ்வளோ நசுக்கப்பட்டிருக்கிற, எவ்வளோ நொறுக்கப்பட்டிருக்க, எவ்வளோ பிழியப்பட்டிருக்கிற, எவ்வளோ நொடிச்சு போயிருக்கிற நமக்கு தெரியும் இல்லைங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லாராலும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த காயப்படுத்தினவர்கள் என்னென்னலாம் காயப்படுத்தினாங்க உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுங்களா? நீங்கள் அந்த காயத்தில் மன நொடிஞ்சு போயிருப்பீங்கள்ல, மன நொடிஞ்சு வேதனை அனுபவிப்பீங்கள்ல. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்கள்ல, துக்க வீட்டுக்கு போகும்போது உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு எங்களால் வார்த்தையே இல்லைங்க. சில பேர் சொல்லுவோம், உங்களால் நாங்கள் எப்படி ஆறுதல் படுத்தணும் தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கர்த்தர் அதே மாதிரி தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. சில நேரத்தில் பிரச்சனையை நம்ம அனுபவிக்கும் போது நம்மளை அந்த பிரச்சனையை மறந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்மால் முடியாது. ஆனால் அவர் இருக்கிறார் பாருங்க, மேலே உள்ள ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த நம்ம யோசேப்புக்கு பண்ணாரு பாருங்க, அந்த மாதிரி பண்ணுவார். என் வருத்தங்கள் யாவையும், என் தகப்பன் வீட்டார் செய்த வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி கர்த்தர் செய்தார் என்ற அளவுக்கு. என்னன்னா, யாரெல்லாம் என்ன பண்ணணும் அத்தனையும் மறக்கும்படி கர்த்தர் பண்ணுவாருங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தர் மறக்கும்படி பண்ணுகிறவர் மட்டும் கிடையாதுங்க. ஏங்க, அவனு எவ்வளோ சொல்றாரு அவருடைய, அதாவது என்னன்னா, அவர் எப்படி டேலி பண்ணுவார்னா, அவர் இவன் 10 பேர் பேசுனதுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே, 10 பேர் மட்டும் பணிய வைக்கலைங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே எகிப்தில் தானியம் இருக்கிறது என்பதை அறிந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் எகிப்தை நோக்கி வந்தது. எகிப்தை நோக்கி யாருக்கு வந்தாங்க? யோசேப்பு என்று கர்த்தர் பார்த்தாருப்பா, உன்னை எப்படி பண்ணானுங்க, எப்படி செஞ்சானுங்க, நீ மறந்துருக்கலாம் யோசேப்பு, நான் மறக்கல. அவனை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஆக்குறாரு தெரியுங்களா? தேசத்தையே அவன் காலில் கொண்டு வந்து போடும்படி கர்த்தர் செய்தார். இன்னும் சொல்ல போனா, அவன் நடக்கும் போதெல்லாம் அவன் இடுப்பு பெல்ட் ஃபுல்லாவே கீயாவே தொங்கும். சில பேர் கார் கீ சில பேர் கார் வச்சுன்னா ஒரு கீ இந்த பக்கம் தொங்க விட்டுருப்பாங்க, இல்லை இந்த பக்கம் 2 இந்த கீ தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் யோசேப்பு பெல்ட் ஃபுல்லாகவே, அந்த காலத்தில் இந்த பண்ணையார்கள்லாம் இந்த பச்சை கலர் மஞ்சள் கலர் பெல்ட் போட்டு வருவாங்க தெரியுங்களா, அது நிறைய கீழே தொங்க. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் யோசிப்பு அந்த மாதிரி பெல்ட் போட்டிருப்பாருன்னு. நிறைய கீ வச்சிருப்பாரு. என்ன நிறைய பண்டசாலையை கட்டினார், தானியத்தில் சேர்த்து வச்சார்.
முழு தேசமே, ஹோல் வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களும் யோசேப்பை தேடி வரும்படி கர்த்தர் பண்ணார். எதனாலன்னா 10 பேர் பண்ணின பேச்சை என் பிள்ளைய இப்படிதான் நான் திருப்திப்படுத்துவேன்னு சொல்லி அவரு கங்கணம் கட்டிட்டு அப்படி பண்ணாரு. உங்களுக்கு எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா பண்ணுவாருன்னு நல்லா தெரியும். எழுந்து நிற்போம், நிச்சயம் செய்வார். பார்ப்பீங்க, கண்கொள்ளா காட்சிகளை பார்ப்பீர்கள். யோசேப்பு அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்த்தாரு. உங்க வாழ்க்கையிலையும் தேவன் செய்கிற அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதிகள் பல பேர் பேசியிருக்கலாம். அடுத்த வாரம் சொல்ல போறேன். இப்போ என்னென்னலாம் வேற என்னெல்லாம் பேசினா, இந்த ரப்சாக்கே என்ன திமிரில் தலையெல்லாம் ஆட்டினா, என்ன பண்ணான்றதான் அடுத்த வாரம் சொல்ல போறோம் பாருங்க. கர்த்தர் நீ அசைக்கிற கண் சிமிட்டல் கூட விட மாட்டார் வந்து. ஆமென். நீ ரொம்ப வார்த்தையில், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நான் இங்கே இருக்கிறவங்க பற்றி சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது நிறையா வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம், ஒரு வார்த்தை பேசினாலும் தொலைஞ்சாங்க. ஆமென். தேவன் கோபப்படுறார், அவருடைய பிள்ளைகள்கிட்ட அல்ல. சபை என்ன பண்ணுச்சு? விசுவாசியே, கர்த்தர் மீது கோபமா இருக்கிறார், இல்லைங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய கிருபையோ என்னை சூழ்ந்து கொண்டிருக்குது, கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறான், நான் அசைக்கப்பட மாட்டேன். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் இப்படி பேசுறாரு. நம்ம சபை தான் பண்ணிச்சு இப்படி பேசிடுச்சு. கர்த்தர் கோபமா இருக்கிறார். யாரு மேல? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல. அதனால நான் ஸ்டார்டிங் நிறையா சொல்லிட்டேன், இப்போ திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் நிறைய பேசியிருக்கிறோம். ஆகவே சொல்லுவாங்கள்ல, இது வேற அவன் ஆட்டத்தை நீ பார்த்த, இனிமேல் ஏன் ஆட்டத்தை நீ பார்த்துருக்க மாட்டேன், இனிமேல் பார்க்க. அது நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுமாரி உன் துரோகி பண்ண ஆட்டத்தெல்லாம் நீ வந்து பார்க்கல, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் என் ஆட்டத்தை நான் பாடுறதையும் அவன் பார்க்க போகிறான், நீயும் பார்க்க போகிற. பயப்படாதீங்க. ஆண்டவரே, எங்கள் விரோதிகள் அப்படி பண்ணிடாதீங்க, ஆண்டவரே இப்படி பண்ணி. சில பேர் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், நம்ம விரோதிகள் சாவது எனக்கும் பிரியம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரியம் கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவர் ஒரு நாளும் கிருபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம், ஒரு நாளும் நம்ம விரோதிகள் எல்லாம் அழிக்கிறது கிடையாது. ஆனால் அழிக்காமல் அழிக்கிற வேலையை பண்ணுறார். அவனை உயிரோடு வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் அவன் பார்க்கும்படி கர்த்தர் பண்ணுவார். அப்போ ஃபீல் பண்ணுவான், இது லியோவுக்கு விரோதமாக இப்படி பிளான் பண்ணோம், லியோவுக்கு விரோதமாக இப்படி நடத்தணும், லியோவுக்கு விரோதமாக அதை செஞ்சோம், லியோவுக்கு விரோதம் இது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோன்னு நிறையா விஷயத்தை நம்ம பேசிட்டு போம் பாருங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு பண்ணுவார். ஆமென். கரங்களை விருத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்று எங்களோட பேச நம்முடைய வார்த்தையில் கரண்டி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. இந்த சமூகம் எங்களை வெறுமையாக அனுப்புகிற சமூகம் அல்ல. இந்த சமூகம் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ விண்ணப்பம் செய்த காரியத்தை கர்த்தர் உனக்கு அருள் செய்தார், உனக்கு நீ வேண்டியபடியே நடக்கும் என்று ஏலி அன்னாளிடம் சொன்னது போல இங்க இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் வெறுமையாய் திரும்புவது இல்லை, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டவர்களாக செல்வீர்கள், தேவ நன்மைகளை பார்ப்பீர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஜனமே, கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. உனக்கு நெருக்கமானவர்கள், நெருங்கியவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம், உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை துன்பப்படுத்தி இருக்கலாம், உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கூட சில நேரத்தில் மறந்து போயிருக்கலாம், நீ கூட கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்க சொல்றான்னு சொல்லி நீ டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகளை டேக் இட் ஈஸியாக எடுப்பது கிடையாது. தேவன் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் பார்ட்னர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு யாராவது ஏதாவது செய்தார் என்று சொன்னால், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று உடன்படிக்கையின் பார்ட்னர் நம்மோடு சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ ஃபீல் பண்ணாதே, தேவன் அத்தனை தீமையையும் நன்மையாக மாற பண்ணுகிறவர்.
உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ அனுபவித்த வேதனைகளுக்கு ஒரு முடிவை நீ பார்க்க போகின்றாய். ஹல்லேலூயா. தேவன் யோசேப்பை அவனுடைய வாழ்விலே அந்த அளவுக்கு நன்மைகளால் நிரப்பின தேவன், ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிரப்பின தேவன், கண்கொள்ளா காரியத்தை அவனுடைய வாழ்வில் செய்த தேவன், உன்னுடைய வாழ்விலும் நீ பட்ட கஷ்டம், வேதனை, பாடுகள், துக்கங்கள், மனிதர்களால், மக்களால், பிரியமானவர்களால் நீ பட்ட எல்லா அவமானத்தையும் நீக்கி உன்னை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கி, எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அந்த இடத்தில் உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மீது, உம்முடைய பிரசன்னத்தின் மீது, உம்முடைய சமூகத்தின் மீது வாஞ்சியாக இருக்கிறது. ஆகாமியின் கூடாரத்தில் கூடியிருக்கிற 1000 நாட்களை பார்க்கலாம். அப்பா, உங்க கூடாரத்தில் கூடியிருக்கிற ஒரு நாள் அது எங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடு எங்கள் தகப்பனின் வீடாக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பன் நீர் எங்களை வெறுமையாக அனுப்புவது இல்லை ஆண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் பெற்றோர் வீட்டுக்கு வந்தா வெறுமையாக அனுப்புவது இல்லை, நிறைத்து அனுப்புகிறார்கள். நீரும் எங்களை நிறைத்து அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்ற லோடால், ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய பாரத்தால் எங்களை நிரப்பி அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளட்டும். இந்த பூமியிலே வெற்றி வாகை சூடினவர்களாக நம்முடைய பிள்ளைகள் உலா வரட்டும். நம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்களாக உலா வரட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. நன்மைகளை பார்க்கட்டும். தலை நிமிர்த்தப்படுவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். இனிமேல் வெட்கத்தை அனுபவிக்கிற நாட்கள் அல்ல, இனிமேல் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாட்களாக இருக்கிற ஒவ்வொரு நாட்கள் மாறட்டும். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்று சொன்னீரே, புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற்றப்படுகின்ற நாட்களை காணட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு பாராமரிப்பும் இன்று நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களும் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மீது பிரகாசிக்க பண்ண உன் மீது கிருபையாய் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மீது பிரசன்னமாக்கி உனக்கு முன் எல்லைகளிலும் சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். May God bless you. Praise the Lord. Thank you.